இந்த இருக்கான்ல, இவனை நாம நிறைய பேர் டிவியில பார்த்துருப்போம். சிலர் உயிரியல் பூங்கா மாதிரியான இடத்துல நேர்லயே கூட பார்த்துருக்கலாம். இவன் ரொம்ப சுவாரஸ்யமான ஆளு. ஆக்டோபஸ் ஆன இவனுக்கு 3 இதயம் இருக்கு. அதுல 2 இதயம் அதனுடைய மூச்சு வாங்குவதற்கு பயன்படுத்தும் உறுப்பாகிய கில்ஸுக்கு இரத்தத்தை அனுப்ப பயன்படுது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு இதயம் அதோடைய உடலுக்கு இரத்தத்தை செலுத்த பயன்படுது. அப்புறம் இந்த ஆக்டோபஸ் இருக்கான்ல, இவன் ஒரு சாமர்த்தியமான செயல்பாடை செய்கிறான். அதாவது இவன் நகரும் போது இவனுடைய 3வது இதயம் செயல்பாடு தற்காலிகமா நின்றுடும். அதனால அதனுடைய உடல் சோர்வடைவதை தவிர்ப்பதற்கு இந்த ஆக்டோபஸ் பெரும்பான்மையான நேரம் ஊர்ந்து தவழ்ந்து போகுது. அதுக்குன்னு வேகமா போக முடியாது அப்படின்னு நினைக்க வேணாம். இவன் தேவைப்படும் போது தன்னுடைய 3வது இதயத்தை செயல்பட வைத்து சும்மா சல்லுன்னு வேகமா போவான். அப்புறம் இவனுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி இரத்தம் சிவப்பு நிறத்தில் இருக்காது. இவனுடைய இரத்தத்தின் நிறமானது நீல நிறம். மனிதர்களுடைய இரத்தம் அயனை மூலக்கூறாக கொண்டது. அதனால் நாம் அதை ஹீமோகுளோபின் என்று பெயர் வைத்து அழைக்கிறோம். ஆனால் இந்த ஆக்டோபஸின் இரத்தமானது கார்பனை அடிப்படையாக கொண்டு ஆக்சிஜனை கடத்துகிறது. இதனால் இதன் பெயர் ஹீமோசைனின் என்று சொல்கிறார்கள். ஆக்டோபஸ் பயன்படுத்தும் இந்த ஹீமோசைனின் இரத்தமானது நமது ஹீமோகுளோபினை விட குளிர்ந்த ஆக்சிஜன் குறைவான இடத்தில் சிறப்பா செயல்படுறதா சொல்றாங்க. அப்புறம் இந்த ஆக்டோபஸ் பையன் ரொம்ப புத்திசாலியும் கூட. இவனால பசில்ஸ் எல்லாம் தீர்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் சில பாட்டில் ஜாரை திறந்து அதில் இருக்கக்கூடியதை எடுக்கிறது. அப்புறம் ரொம்ப கஷ்டமான இடத்துல இருந்து கூட தப்பிச்சு போகிறது. இந்த மாதிரியான செயல்களை மிக சிறப்பாக செய்கிறாப்புல. அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவனால தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடலை ரொம்ப கச்சிதமாக மறைஞ்சு போகிற அளவுக்கு நிறத்தையும் தன்னுடைய உருவத்திலும் மாற்றத்தை கொண்டு வர முடியுது. இந்த சிறப்பு பண்பு இதுக்கு வேட்டையாடும் போது, அப்புறம் மறைஞ்சு போகிறதுக்கு, அப்புறம் மற்ற ஆக்டோபஸ்களுடன் தகவலை பரிமாறுவதற்கு இந்த ஆக்டோபஸுக்கு இது உதவியாக இருக்குது. இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை இந்த ஆக்டோபஸ் பக்காவாக பண்ணுறான். எப்படின்னா, அவனுக்கு 8 கைகள் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு கைக்கும் முதன்மை மூளையை சாராமல் தனித்தனியாக செயல்படக்கூடிய பண்பு இருக்குது. இதனால் பையன் பக்காவாக பல வேலைகளை பண்ணுறான். அப்புறம் ஒரு வேளை இவனோட கை ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு, பிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டான். டக்குன்னு கொஞ்ச நாளில் இன்னொரு கையை வளர்த்துட்டு போயிட்டே இருப்பான். உறுப்புகளை மறு உருவாக்கம் செய்கிறதுல பையன் கெட்டிக்காரன். இவன் உடலில் இருக்கக்கூடியதுலேயே கடினமான உறுப்பு எதுன்னு பார்த்தா அதோடைய பீக், அழகு. சிம்பிளாக சொல்லப்போனால் அதோடைய வாய் தான். அதனால அதோடைய உடல் கொலன்னு இருக்கிறதுனால எந்த ஒரு குறுகலான பகுதியிலும் புகுந்து போக முடியும். இதோடைய ஆயுள் காலம் பொதுவாக 1 to 5 ஆண்டுகள் அப்படின்னு கருதப்படுது. அப்புறம் ஒரு சில நேரம் இந்த ஆக்டோபஸ் கருப்பு நிற மைய வீசிட்டு போகும். இந்த கருப்பு நிற மையானது ஆக்டோபஸை வேட்டையாட வரக்கூடிய விலங்குகளை திசை திருப்பவும், அப்புறம் குறைந்த நேரத்திற்கு அதனுடைய வாசனையை நுகரக்கூடிய திறனை செயலிழக்க வைக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் ஃபைனலா ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு கனவு கூட வரதா சொல்றாங்க. இவன் கனவு காண்றது இருக்கட்டும். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல எந்த தகவல் ஆச்சரியப்படும் வகையில் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.